தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இளைஞரணி செயலாளராக நியமனம். அதிமுக தொண்டர்கள் கொண்டாட்டம். இளைஞரணி செயலாளர்கள் நியமனம், அதிமுக தொண்டர்கள் கொண்டாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்தார். 89ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு தலைமை பொறுப்பை ஏற்றார். 2016ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில் இந்த கட்சி செயல்பட்டு வருகிறது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு 75 வயது ஆகிவிட்டது. அடுத்த சட்டசபை தேர்தலை அவர் வயதான காலத்தில் தான் சந்திக்க வேண்டும். ஆக எடப்பாடிக்கு பிறகு அதிமுக இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளது. ஆக அதிமுகவை தலைமை தாங்குவதற்காக தற்பொழுது அதிமுகவுக்கு வாரிசு அரசியலை கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். KP முனுசாமி உள்ளிட்ட பலர் எடப்பாடி பழனிசாமியிடம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுன் அவர்களை அதிமுக இளைஞரணி செயலாளராக நியமிக்குமாறு வலியுறுத்தி வருகிறார்கள். தொண்டர்களும் விரும்புகிறார்கள். ஆகவே எடப்பாடிக்கு பிறகு அதிமுக இருக்காது என்ற ஒரு பேச்சை நிறுத்துவதற்காக அதிமுகவுக்கு வாரிசு அரசியலை கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். எடப்பாடிக்கு பிறகு அதிமுகவை தலைமை தாங்கி நடத்த தற்போதே அவருக்கு பதவி வழங்கி முக்கியத்துவம் கொடுக்க முன்வந்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுன் அவர்கள் அதிமுக இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார். அதிமுக இளைஞரணி செயலாளராக எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் நியமிக்கப்பட உள்ளார். இது அதிமுக தொண்டர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை, கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது.